ஹலோ கைஸ், போன வீடியோவில் நம்ம ஒரு வேரியபிளில் எப்படி வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறது, அசைன்மெண்ட் ஆப்டர்னா என்ன, அதில் டிஃபால்ட்னு கீவேர்டு யூஸ் பண்ணால் அதுக்கான மீனிங் என்ன அப்படின்றத பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம இன்டு கிளாஸ்னா என்ன, இன்டு கிளாஸ் ஆரக்கிளுக்கு PLSQL எங்கே யூஸ் பண்ணுறாங்க, எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, அதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இன்டு கிளாஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, யூஸ் டு ஸ்டோர் அ வேல்யூ taken from the SQL query or SQL columns. ஒரு SQL ஸ்டேட்மெண்ட்லேருந்து நம்ம ஒரு வேல்யூ எடுக்கிறோம் அப்படின்னா அது வந்து ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு வந்து இன்டு கிளாஸ் அப்படின்ற அந்த கிளாஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இன்டு கிளாஸுக்கான சின்டாக்ஸ். ஓகேவா? நம்ம வந்து நார்மலாக வந்து ஒரு செலக்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதிருப்போம். SQL வந்து நார்மல் செலக்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதிருப்போம். ஆனால் இதில் PLSQL நம்ம செலக்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதும்போது கண்டிப்பாக இந்த ஃப்ரம் கிளாஸுக்கும் செலக்ட் கிளாஸுக்கும் நடுவில் வந்து இன்டு அப்படின்ற அந்த கிளாஸை வந்து நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். ஓகேவா? நம்ம எப்படி செலக்ட் கிளாஸில் காலம் நேம்ஸ்லாம் கொடுத்துருந்தோமோ அதே மாதிரி இன்டு கிளாஸில் இந்த PLSQL இன்டு கிளாஸில் வேரியபிள் நேம்லாம் கொடுக்கணும். ஓகேவா? நம்ம SQL என்ன படித்தோம், செலக்ட் அப்படின்னு இருந்தாலே கண்டிப்பாக எல்லா காலமோட நேமும் நம்ம ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்றத படித்தோம். ஓகேவா? அதே மாதிரி இந்த PLSQL இன்டு அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து வேரியபிள் நேம்லாம் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இதை வந்து எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, ஸோ நம்ம வந்து PLSQL ஒரு கோட் எழுதுறோம் அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னா பிகின் அப்படின்ற அந்த பிளாக்கை கண்டிப்பாக இனிஷியேட் பண்ணணும். ஸோ பிகின் எண்ட் அப்படின்ற அந்த பிளாக்கை நான் வந்து கண்டிப்பாக இனிஷியேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ பிகின் எண்ட் இருந்துச்சு அப்படின்னா கடைசியில் வந்து ஸ்லாஷ் அப்படின்றத நம்ம கொடுக்கணும். ஓகேவா? ஸோ பிகின் எண்ட் இருந்துச்சு அப்படின்னா நடுவில் வந்து நம்ம என்ன பண்ணணும், ஒரு லாஜிக்கல் ப்ரோக்ராம் இல்லைனா ஒரு அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் ஏதாவது ஒன்று நம்ம எழுதணும். ஓகேவா? நம்ம இதில் வந்து DBMS எழுதிப்போம். ஓகேவா? அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு என்னது அப்படின்னா DBMS _ output put _line. ஓகேவா? ஸோ put _line எழுதிட்டு நம்ம வந்து இதை எம்டியாகவே வச்சுப்போம். இந்த சின்டாக்ஸை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா ஒரு செலக்ட் ஸ்டேட்மெண்ட் எழுத போகிறேன். ஓகேவா? நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா செலக்ட் ஃபர்ஸ்ட் நேம். ஓகேவா? செலக்ட் ஃபர்ஸ்ட் நேம் கமா salary from ஓகேவா from employees where employee ID. ஓகேவா? employee ID equal to நம்ம என்ன கொடுக்கலாம், ஒரு 102 அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நார்மல் வந்து செலக்ட் ஸ்டேட்மெண்ட். நம்ம நார்மலாக வந்து SQL எழுதுகிற செலக்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து இதுதான். ஓகேவா? நார்மலாக இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட் நம்ம எழுதுகிறோம் அப்படின்னா ரன் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கான ஃபர்ஸ்ட் நேமும் சேலரியும் வந்து நம்மளுக்கு ஷோ பண்ணும். ஓகேவா? ஆனால் PLSQL இதே இது நீங்கள் PLSQL எழுதி எனக்கு இது அவுட்புட் வரணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், வேரியபிளை டிக்ளேர் பண்ணணும். ஸோ வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், டிக்ளேர் பிளாக்கை வந்து இனிஷியல் பண்ணணும். ஓகேவா? ஸோ இனிஷியலைஸ் பண்ணும்போது டிக்ளேர் அப்படின்ற கொடுத்துட்டு நம்ம வந்து வேரியபிள்லாம் நம்ம சொல்லணும். ஓகேவா? ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்றதுக்கு ஒரு வேரியபிள் வந்து நான் டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ V _ இந்த ஃபர்ஸ்ட் நேம். ஓகேவா? அடுத்தது இந்த சேலரிக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன், ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ V _ salary அப்படின்னா கொடுக்குறேன். ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் நேமுக்கு வந்து டேட்டா வந்து எனக்கு என்ன அப்படின்னா வேர்கேரில் இருக்குது. ஓகேவா? வேர்கேர் அதாவது நேம் வந்து லென்த்தை வந்து மாறிக்கிட்டே இருக்கலாம். அதனால் நீ வேர்கேர் 2 வச்சு எனக்கு ஒரு ஃபிக்ஸடாக ஒரு 30 அப்படின்ற லென்த்தை கொடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? அதே மாதிரி சேலரிக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நம்பர் அப்படின்ற டேட்டா டைப்பை நம்ம கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இந்த காலமுக்கான ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியாச்சு, இந்த காலமுக்கான ஒரு வேரியபிள் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ நம்ம வந்து இந்த PLSQL லாஜிக் படி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் ஃப்ரம் அதாவது இந்த செலக்ட் கிளாஸுக்கும் ஃப்ரம் கிளாஸுக்கும் நடுவில் கண்டிப்பாக நம்மளை வந்து இன்டு கிளாஸ் அப்படின்னு நம்ம கொடுக்கணும். ஓகேவா? இன்டு கிளாஸ் எதுக்கு அப்படின்னா இதில் வர அவுட்புட்டை ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இன்டு கிளாஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்ற அந்த வேல்யூ வந்து V _ ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்றத வந்து ஸ்டோர் பண்ணி வையே. அடுத்தது இந்த சேலரி அப்படின்றத வந்து V _ சேலரியில் வந்து ஸ்டோர் பண்ணி வை அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஓகேவா? ஓகே, சொல்லியாச்சு. இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன், பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா இதையும் எனக்கு சேலரியும் பிரிண்ட் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்ல போகிறேன். நான் என்ன சொல்ல போகிறேன், எனக்கு V _ சேலரியும் கன்கார்டினேஷன் சிம்பிள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அது அடுத்தது சேலரியும் பிரிண்ட் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஓகேவா? எனக்கு வந்து இது ரெண்டுத்தையும் வந்து பிரிண்ட் பண்ணு, பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டில் இது ரெண்டுத்தையும் வந்து எனக்கு பிரிண்ட் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஓகேவா? ஸோ நம்ம எப்போல்லாம் DBMS _ அவுட்புட் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அப்போ வந்து ஏற்கனவே நான் என்ன சொல்லியிருந்தேன், செட் சர்வர் அவுட்புட் ஆன் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேவா? ஸோ செட் சர்வர்
ஆன் அப்படின்றத நம்ம ஆன் பண்ணணும். ஓகேவா? அதாவது எடுத்துக்கினா அவுட்புட்டை வந்து இனிஷியல் பண்ணுறதுக்கு, அதாவது அவுட்புட்டை வந்து நம்ம ஸ்க்ரீனில் பார்க்க வைக்கிறதுக்கு இந்த அவுட்புட் ஆன் அப்படின்றத வந்து நான் பட்டனை வந்து நம்ம ஆன் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுக்காக நம்ம கொடுக்குற கோடு தான் இது. ஓகேவா? ஸோ இதை வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து இனிஷியல் பண்ணிக்கிறேன், அதாவது ஆன் பண்ணி வச்சாச்சு. ஓகே, இப்போ நான் வந்து இந்த கோடை ரன் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து மெசேஜ் வருது, அதாவது PLSQL சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட், ஃபஸ்ட் நேம் வந்து லெக்ஸ் அப்படின்றவங்க வருது, அடுத்து அவங்களோட சேலரி வருது. ஓகேவா? லெக்ஸ் வந்து 17,000 வாங்குறாங்க அப்படின்றது வருது. ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இந்த இன்டூ கிளாஸ். ஓகேவா? ஸோ இந்த இன்டூ கிளாஸ்னால் என்ன? ஓகேவா? இன்டூ கிளாஸ்னா என்ன அப்படின்னா ஒரு வேரியபிளில், அதாவது இன்டூ கிளாஸில் என்னெல்லாம் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா ஒரு வேரியபிள் தான் நம்ம கொடுக்கணும். இந்த இன்டூ கிளாஸில் என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னா வேரியபிள்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேரியபிள்ஸ்னு சொல்லுவாங்க. நம்ம எப்படி செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டில் இதெல்லாம் காலம்ஸ்ன்னு சொல்கிறோமோ, காலம் நேம்ஸ்ன்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி PLSQL இன்டூ கிளாஸில் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இதெல்லாம் வேரியபிள்ஸ் நேம்ஸ் தான் இங்கே வந்து கொடுக்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து நீங்கள் உங்களுக்கு டவுட் இருக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து 2 காலம் எடுத்துகிட்டு போய் ஒரே வேரியபிளில் ஸ்டோர் பண்ண முடியுமா அப்படின்றது ஃபஸ்ட்டு டவுட். ஓகேவா? கண்டிப்பாக ஸ்டோர் பண்ண முடியாது. அதாவது இப்போ வேரியபிள் அப்படின்னா நான் ஏற்கனவே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன், சேர் அப்படின்றது நான் சொல்லியிருந்தேன். ஓகேவா? இப்போ வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு கெஸ்ட்டு வராங்க. ஓகேவா? ஒரு 5 கெஸ்ட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் வீட்டில் வந்து ஒரே ஒரு சேர் தான் இருக்குது அப்படின்னா அந்த 5 கெஸ்ட்டையும் ஒரே சேரில் உட்கார சொல்ல முடியுமா உங்களால்? கண்டிப்பாக முடியாது. கரெக்டாக? ஸோ அதே மாதிரி தான் இந்த செலக்ட்ன்ற இந்த காலம்லாம் ஒரு கெஸ்ட்டு மாதிரி நினச்சிக்கோங்களேன். இப்போ வந்து நம்ம வீட்டில் வந்து 2 கெஸ்ட்டு வராங்க, ஆனால் நம்மள்ட்ட இருக்கிறது ஒரே ஒரு சேர் தான் இருக்குது அப்படின்னா, எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நான் வந்து ரெண்டு வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இதை வந்து நான் ஒரே ஒரு வேரியபிள் தான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒரே ஒரு வேரியபிள் தான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இப்போ ஒரே ஒரு வேரியபிள் தான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அதாவது ஒரு சேர் தான் இருக்குது அப்படின்னா 2 காலமை, அதாவது 2 கெஸ்ட்டை வந்து ஒரே சேரில் உட்கார சொல்ல முடியுமா? கண்டிப்பாக உட்கார சொல்ல முடியாது. கரெக்டாக? ஸோ அதே மாதிரி தான் ஒரு வேரியபிளில் 2 வேல்யூவை நம்மளால் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. ஓகேவா? அப்படி நம்ம ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா 2 கெஸ்ட்டுக்கும் நம்ம என்ன பண்ணணும், தனித்தனியாக வந்து சேர் கொடுக்கணும். கரெக்டாக? ஸோ அதுதான் நம்ம வந்து இங்கே பண்ணியிருக்கோம். ஓகேவா? நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு கெஸ்ட்டுக்கான சேர் வந்து V_ ஃபர்ஸ்ட் நேம்னு கொடுத்துருக்கோம். இன்னொரு கெஸ்ட்டுக்கான சேர் வந்து நம்ம சொல்லியிருக்கோம் V_ சேலரி அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேவா? ஸோ நம்ம எத்தனை காலம் நம்ம இங்கே கொடுக்குறோமோ, செலக்ட் கிளாஸில் எத்தனை காலம் நம்ம கொடுக்குறோமோ அத்தனை வேரியபிள் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணியே ஆகணும். ஓகேவா? அத்தனை வேரியபிள் நம்ம வந்து கொடுக்கணும். ஓகேவா? நம்ம செலக்ட் கிளாஸில் எத்தனை காலம் நேம்ஸ் கொடுக்குறோமோ, எத்தனை காலம் நேம் அவுட்புட்டாக எடுக்கிறோமோ அத்தனை காலமையும் நம்ம வந்து அத்தனை காலம்ஸுக்கும் நம்ம வந்து என்ன பண்ணணும், வேரியபிள் கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணியே ஆகணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இன்டூ கிளாஸ். ஓகேவா? ஸோ இன்டூ கிளாஸில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, வேரியபிள்ஸை தான் டிக்ளேர் பண்ண போகிறீங்க. அதாவது வேரியபிள்ஸை தான் நீங்கள் வந்து அதில் வந்து போட போகிறீங்க. அதாவது இந்த ஃபஸ்ட் நேமில் இருக்க வேல்யூ தூக்கிட்டு போய்ட்டு இந்த வேரியபிளில் போடு, சேலரியில் இருக்க வேல்யூ தூக்கிட்டு போய்ட்டு எனக்கு இந்த வேரியபிளில் போடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் இதுக்கான டேட்டா டைப்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே டிக்ளேர் கிளாஸ்லேயே நம்ம டிக்ளேர் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இன்டூ கிளாஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு செலக்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதுறீங்க, எனக்கு எந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதுனாலும் கண்டிப்பாக இன்டூ கிளாஸ்ன்றது ஒரு கிளாஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும். அந்த இன்டூ கிளாஸில் வந்து வேரியபிள், அந்த இன்டூ கிளாஸில் நம்ம என்ன போட முடியும் அப்படின்னா வேரியபிள்ஸ் தான் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். அதாவது வேரியபிள் நேம் தான் நம்ம ப்ரொவைட் பண்ணணும். நம்ம எப்படி செலக்ட் கிளாஸில் வந்து காலம் நேம்ஸ் கொடுக்குறோமோ அதே மாதிரி இன்டூ கிளாஸில் வந்து நீங்கள் வேரியபிள் நேம் தான் நம்ம கொடுக்க முடியும். அதாவது நீங்கள் செலக்ட் கிளாஸில் வந்து 2 காலம் கொடுத்தீங்க அப்படின்னா இன்டூ கிளாஸில் 2 வேரியபிள் நீங்கள் கொடுக்கணும். செலக்ட் கிளாஸில் 3 காலம் கொடுத்தீங்க அப்படின்னா இன்டூ கிளாஸில் வந்து 3 வேரியபிள் நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும். எத்தனை காலம் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அத்தனை வேரியபிள் நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணி ஆகணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இன்டூ கிளாஸோட ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகேவா? ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வேரியபிளோட டைப்ஸ்லாம் என்ன, அந்த டைப்ஸ் ஆஃப் வேரியபிள், அதாவது வேரியபிளோட டைப்ஸ்லாம் என்ன, அதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ கைஸ்.